வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் வெற்றிலை பாயாசம் தான் செய்ய போகிறோம். இதோடைய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏராளம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்கிறதுக்காக 10 பாதாம் முந்திரி பருப்புகளை தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதாமுடைய மேல்பகுதி தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 8 வெத்தலையை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் அளவுக்கு கெட்டியான பாலை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கிற பாதாம் பிசினையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே இதில் நாம் அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிற வெற்றிலை சாறை சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு சுகரை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆன உடனே குட்டி குட்டியாக கட் பண்ண பாதாமை சேர்த்துட்டு காஞ்ச ரோஜா இதழ்களையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் வெற்றிலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.